சமத்துவம் சமத்துவம்ங்கிறது ஒரு சாபக்கேடான ஒரு வார்த்தைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜாதிகள் ரீதியாக பிரிக்கப்பட்ட சமத்துவங்க ஜாதினா அரசியல்வாதி தலைவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம், அது சமத்துவங்க. பெண்ணின் ரத்தத்தை பார்த்தால் கோஷம் எழுப்பும் மனிதர்களுக்கு இது சமத்துவங்க. ஒரு பெண்ணு ஆள பிறக்கப்பட்டன்னா அந்த பெண்ணையே அந்த சாமி அனுமதிக்கலை பூஜை அறையில். அப்போ எனக்கு எதுக்கு அந்த சமத்துவம்? இது சாமி சொல்லிச்சா? உடம்பெல்லாம் ஓடிட்டுருக்க ஒரு ரத்தம் உங்கள் கண்ணில் படும்போது அது தீட்டா தெரியுதுன்னா இதில் எங்கே சமத்துவம் இருக்குது? எனக்கு இந்த சமத்துவங்கிற வார்த்தைக்கு நான் அர்த்தம் இருக்கா இல்லை சமத்துவம்னா எல்லாருமே சமமாக பார்க்கணுமான்னு தெரியல. எல்லாருமே சம மனிதன் சொல்கிறீங்க. ஜாதி ரீதியாக இன ரீதியாக பிரிக்கப்பட்ட நம்மளை இறந்த பின்பு பேய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் மட்டும் எல்லாத்துக்கும் சமத்துவம் கிடைக்குது. உயிரோடு இருக்கும்போது சமத்துவம் இல்லை, இறந்த பின்பு எனக்கு சமத்துவம். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கு அரசியல்வாதிகள் தான் நம்மளை ஆட்டி அமைக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். அதுக்கும் நீங்கள் ஏன் அரசியல்வாதி சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் இதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம முன்னேற ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க சொல்கிறதையோ அவங்க கூறக்கூடிய கட்டளையோ நம்ம எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடும். நமக்கு ஒரு சிந்திக்கிற மைண்ட் செட் வந்துடும். நம்ம அதை பண்ணவே மாட்டோம். அதை பண்ணோம்னா எங்கே நம்மளுக்கு இருக்கிறதுக்கே நேரம் இல்லை, இல்லாதெல்லாம் பண்ணணுமா என்ன? அரசியல்வாதிகள் ஆட்டி அமைக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே தான் இருக்கணும். முன்னாடிலாம் வெள்ளையர்களை பார்த்து நம்ம போராட்டம் வேணும்னு சொல்லி போராடிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா வெள்ளை சட்டைக்காரர்களை பார்த்து நம்மளுக்கு போராட்டம் செய்ய வேண்டிய காலம் வந்துருச்சு. அரசியல்வாதிகள் நமக்கு நல்லது தான் செய்வாங்கன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் அப்படிலாம் நடக்கிறதே இல்லை. நம்ம ஊரில் என்னைக்காச்சும் ஒரு நாள்னாச்சும் தண்ணீர் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம வீட்டு பக்கத்தில் போராடுறோம், இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கணும்ட்டு சொல்கிறோம், எனக்கு தண்ணியே வரல அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நீங்கள் போராட்டம் செய்யணும் ஒரு முடிவு எடுத்து ஒரு பொதுவான ஒரு சாலையில் போய் அமர்றீங்க. அப்படி அமரும் போது அங்கே தண்ணீர் கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் நம்பக்கூடாது. உங்கள் ஊருக்கு மொத்தமாக ஒரு விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போங்க. எங்கள் ஊருக்கு உங்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அதே மாதிரி இங்கே தொகுதிக்கு எல்லா பேருமே உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் தண்ணி போகும்போது எங்களுக்கு மட்டும் ஏன் தண்ணி வரலன்னு சொல்லிவிட்டு மொத்தமாக விநியோகம் பண்ணுற ஒரு இடத்துல போய் நீங்கள் முற்றுகையிடணும். அங்கே மட்டும் நீங்கள் முற்றுகையிட்டால் தான் உங்களுக்கான பிரச்சனை ஒரு நாளே சரி செய்யப்படும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு கோஷம் எழுப்பிக்கிட்டு தான் இருக்கணும். ஒதுக்கப்பட்ட சமூகம்னு சொல்லி குரலை எழுப்புகிற எல்லா பேருமே நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்கிறேன். நீங்கள் ஒதுக்கப்பட்டதுக்கான காரணம் உங்களோட தொழிலிருந்து உருவானது. நீங்கள் ஒதுக்கப்பட்டதுக்கான காரணம் தொழிலிருந்து உருவானதுன்னா அந்த தொழிலை நீங்கள் கைவிடணும். இப்போ பொதுவான பறை அடிக்கிறாங்கன்னா அந்த பறை அடிப்பவர்கள் ஒதுக்கப்பட்ட சமூகம் என்றால் அந்த பறை அடிக்கக்கூடிய சத்தம் இவங்களுக்கு ஓசையாக மாறுது. அதுக்கு இவங்க தேவைப்படுறாங்க, பறையர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் பறை அடிக்கிறத நிப்பாட்டுங்க. உங்களோட பறை அடிக்கிற தொழிலை நிப்பாட்டினா உங்களுக்கு வேறு தொழில் நிறையவே இருக்குது. ஒன்றே சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா அம்பட்டையர்கள் முடி வெட்டுவோம், அதாவது மேல் ஜாதிக்காரனுக்கு முடி வெட்டுவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை பார்க்குறாங்க. மயிரை வெட்டுறதுக்கு அவங்க வேணும். ஆனால் உங்களோட மயிரை ஒரு மாதம் காலம் அவங்க வெட்டலைன்னா உங்கள் மயிரை நீங்கள் தான் வெட்டணுங்கிற ஒரு காலம் வரும். அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பொதுவாக ஒதுக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு இந்த ஜாதி இன மாறுபாடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட தொழிலை நீங்கள் தான் கைவிடணும். உங்களோட தொழிலிருந்து பிறக்கக்கூடிய மாற்றம் தான் உங்களுக்கு இல்லாட்டாலும் உங்களுக்கு பின்னாடி வர தலைமுறைக்கு அந்த ஒதுக்கப்பட்டதுங்கிற வார்த்தையே இல்லாமல் போயிடும் நான் நினைக்கிறேன். முழுமையாக மாறணும், மாற்றம் உருவாகணும். நம்மளுக்கான அரசியல்வாதிகள் தலைவர்கள் நம்ம தேடி போகிறதுக்கு பதிலாக ஒரு நல்ல தலைவனை நம்ம உருவாக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து.